வெல்கம் டு எவ்ரிடே குக்கிங். இன்னும் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறீங்களா? மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கானையும். எப்போது எங்களோட கனெக்டடாக இருங்க அண்ட் சப்ஸ்கிரிப்ஷன் ஃப்ரீ. இன்றைக்கி நம்ம லஞ்ச் பாக்ஸுக்கு வைக்கிற மாதிரி 6 வித்தியாசமான வெரைட்டி ரைஸ் செய்ய போகிறோம். முதல்ல பார்க்க போகிறது புளி சாதம். ஃபர்ஸ்ட் புளி சாதத்துக்கான மிக்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். முதல்ல நம்ம மசாலா பவுடர் ரெடி பண்ண போகிறோம். ஸோ கொஞ்சமாக ஆயில் விடுங்க. இதில் 8லேருந்து 10 காஞ்ச மிளகாயை போட்டு நல்லா வறுத்துடுங்க. மிளகாய் நல்லா வறுபட்டுருச்சு, இதை வெளியெடுத்துடலாம். அடுத்து நம்ம இதே எண்ணெயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு அண்ட் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துவரம் பருப்பு மூணுமே வறுத்தெடுக்க போகிறோம். 1 டேபிள் ஸ்பூன் உளுந்து, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் துவரம் பருப்பு. இதோ பருப்பெல்லாம் நல்லா வறுபட்டுருச்சு, இதையும் வெளியே எடுத்துருங்க. ஃபைனலாக இதே எண்ணெயில் 1 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ஆட் பண்ணி நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். பொடிக்கு தேவையான எல்லாத்தையும் சூப்பராக வறுத்து எடுத்தாச்சு. ஸோ இதெல்லாம் ஸ்ட்ரெயிட்டாக எடுத்து மிக்ஸி ஜாருக்கு போகுது. மிக்சியில் காஞ்ச மிளகாயை காம்பு எடுத்துட்டு போடுங்க. அண்ட் இது வறுப்பட்ட கடலைப்பருப்பு, துவரம் பருப்பு, உளுந்த பருப்பு. இப்போ இதை நல்லா பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இதோ நம்மளோட பொடி ரெடி. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்ததான் நம்ம நிலக்கடலையை வறுத்து எடுக்க போகிறோம். கொஞ்சமாக ஆயில் விடுங்க. ஒரு 1/2 கப் அளவுக்கு நிலக்கடலையை சூப்பராக இதில் வறுத்தெடுங்க. நிலக்கடலை வறுப்பட்டுச்சுன்னா அந்த தோல் நல்லா வெடிச்சு வரும். ஸோ அது வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. கலரும் கொஞ்சம் லைட்டாக சேஞ்ச் ஆகும். இதுவும் நம்மளோட நிலக்கடலை சூப்பராக வறுப்பட்டுச்சு, இதையும் எடுத்து வச்சுக்கலாம். ஸோ வறுக்க வேண்டியது, அரைக்க வேண்டியது எல்லாம் முடிஞ்சது. அடுத்ததான் நம்ம மசாலா பார்ட்டுக்கு வரலாம். கொஞ்சம் ஜாஸ்தியாக ஆயில் விட்டுக்கோங்க. ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்காவது ஆயில் விட்டுக்கோங்க. இதில் ஒரு 1½ டீஸ்பூன் அளவுக்கு கடுகு ஆட் பண்ணுங்கள். கடுகு நல்லா வெடிக்கணும். கடுகு வெடித்ததும் 1 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்து ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் அடுத்ததான் ஒரு 15லேருந்து 20 சின்ன சைஸ் பூண்டு அண்ட் பெரிய சைஸ் பூண்டாக இருந்தால் ஒரு 10 பூண்டே தாராளமாக போதும். இப்போ இதெல்லாம் நல்லா அந்த ஆயிலே வறுபடட்டும். அடுத்ததான் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கிற அந்த மசாலா பவுடரையும் இதிலே ஆட் பண்ணிடலாம். இது நல்லா இந்த ஆயிலே வேகணும். இதோட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததான் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள். இதோட ஒரு கையளவுக்கு கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் கருவேப்பிலை இந்த புளி சாதத்துக்கு ஒரு நல்ல ஃப்ளேவர் தரும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அடுத்ததான் நம்ம புளியை ஆட் பண்ண போகிறோம். ஒரு 1/2 கப் தண்ணியில் ஒரு லெமன் சைஸ் புளியை 15 நிமிஷம் நல்லா ஊற விட்டு கரைச்சி இதோட ஆட் பண்ணுங்க. இதோட தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் இதுக்கப்புறம் இதை லோ ஃப்ளேம்லேயே நல்லா குக் பண்ணிகிட்டே வாங்க. எண்ணெய் நல்லா மிதந்து வரணும், அது வரைக்கும் நம்ம இதை குக் பண்ண போகிறோம். ஒரு மூடி போடுங்க, சிம்மில் வைங்க. நல்லா எண்ணெய் கக்கிட்டு வரும், அது வரைக்கும் குக் பண்ணுங்க. இதோ நல்லா எண்ணெய் கக்கிட்டு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து வச்சிருக்கிற கடலையை ஆட் பண்ணிடலாம். இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா ஒரு மாதம் வரைக்கும் கூட யூஸ் பண்ணலாம். ஸோ புளி சாதத்துக்கான மிக்ஸ் ரெடி. இதை இப்போ நம்ம சாதத்தோட மிக்ஸ் பண்ண போகிறோம். ஒரு 4 கப் சாதத்துக்கு இதில் பாதி எடுத்துக்கிட்டால் போதும். இதுக்கு சாதம் கண்டிப்பாக குறைவாக இருக்கக்கூடாது, உதிரி உதிரியாக இருக்கணும். அண்ட் உதிரி உதிரியாக சாதம் வேணும்னா நீங்கள் முதல்லையே தண்ணியில் ஒரு 1/2 மணி நேரம் அரிசியை ஊற போட்டுருங்க. ஊற போட்ட அரிசியை நல்லா வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் 1க்கு 2 தண்ணி வச்சு குக்கரில் 2 விசில் விட்டுடுங்க. நல்லா இந்த மாதிரி உதிரி உதிரியாக வந்துடும். இந்த புளி சாதம் எங்கள் அம்மாவோட கைப்பக்குவம். அண்ட் பக்கத்து கோயிலில் என்ன ஃபங்க்ஷன்னாலும் இந்த சாதம் அங்கே இருக்கும். அண்ட் இது ஆல்ரெடி அங்கே செம்ம ஹிட். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறோம். மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்ததாக கேரட் ரைஸ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுக்கு முதல்ல கொஞ்சமாக பேனில் ஆயில் விடுங்க. இதில் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்து, 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு வெடிக்கட்டும். கடுகு வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. 2 பருப்பும் கூட நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம ஒரு கையளவுக்கு கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம்.
அடுத்ததாக ஒரு 4-5 முந்திரி பருப்பை குட்டி குட்டியாக சாப் பண்ணி இதோட ஆட் பண்ணிக்கலாம். முந்திரி பருப்பு வறுப்பட்டதும் நம்ம பச்சை மிளகாய் ஆட் பண்ண போகிறோம். 3 இல்லைன்னா 4 பச்சை மிளகாய் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். முந்திரி பருப்பு இல்லாதவங்க நிலக்கடலை கூட ஆட் பண்ணிக்கலாம். நிலக்கடலை ஆட் பண்ணுறதா இருந்தால் தனியாக வறுத்து லாஸ்ட்டாக ஆட் பண்ணுங்கள், அப்போ தான் அந்த மொறுமொறுப்பு இருக்கும். இதோ இப்போ இதெல்லாம் வதங்கிடுச்சு. அடுத்ததான் நம்ம ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு சின்ன சைஸ் ஆனியனை குட்டி குட்டியாக சாப் பண்ணி இதோட ஆட் பண்ணுங்கள். வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வரணும். இதோ சூப்பராக கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இது வரைக்கும் நீங்கள் நல்லா வதக்கிக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம கேரட் ஆட் பண்ணலாம். ஒரு பெரிய சைஸ் கேரட்டை நல்லா துருவி இதோட ஆட் பண்ணுங்கள். இதோட இப்போ தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம கேரட்டை நல்லா வதக்கிட்டு ரைஸ் தான் ஆட் பண்ண போகிறோம். உங்களுக்கு கேரட் ரைஸ் கொஞ்சம் இனிப்பாக வேணும் அப்படின்னா கொஞ்சம் நேரம் வதக்கினா போதும். நல்லா வதக்கிட்டீங்க அப்படின்னா அந்த இனிப்பெல்லாம் போயிடும். இதோ நல்லா வதக்கியாச்சு. அடுத்ததான் நம்ம வேக வச்ச அரிசி ஆட் பண்ணிக்கலாம். நான் இங்கே பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் பாஸ்மதி ரைஸை நான் ப்ரெஷர் குக் தான் பண்ணியிருக்கேன். 1க்கு 1.5 கப் தண்ணி வச்சு 2 விசில் விட்டு எடுத்திருக்கேன். 1 கப் அரிசிக்கு 1.5 கப் தண்ணி வச்சு 2 விசில் விட்டு எடுத்தால் நல்லா உதிரி உதிரியாக வந்துடும். இதோ இப்போ நல்லா கலந்து விடுங்க. அரிசியை உடைச்சிடாமல் கலந்து விடுங்க. நல்லா பொறுமையாக கலந்து விடுங்க. இதோ நம்மளோட கேரட் ரைஸ் சூப்பராக ரெடி ஆச்சு. இதுக்கு மேலே நறுக்குன கொத்தமல்லி ஆட் பண்ணி ஃபினிஷ் பண்ணிடலாம். உங்களோட லஞ்ச் பாக்ஸில் இந்த ரெசிபிக்கும் ஒரு இடம் கிடைக்கும் நம்புறேன். வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை சந்திக்கிறோம். அண்ட் மறக்காம எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது தேங்காய் பால் சாதம். இதை நம்ம ப்ரெஷர் குக்கரில் செய்ய போகிறோம். ஸோ கொஞ்சமாக குக்கரில் ஆயில் விடுங்க. இதில் ஒரு பிரியாணி இலை ஆட் பண்ணுங்க. இதோட ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு 4-5 கிராம்பு அண்ட் ஒரு ஏலக்காய், கொஞ்சமாக கல்பாசி, 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் சீரகம். இதெல்லாம் கொஞ்ச நேரம் வதக்கிக்கலாம். இது ஒரு 2 நிமிஷம் வதங்கினா போதும். அடுத்ததாக பெரிய வெங்காயம், ஒரு பெரிய சைஸ் பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக சாப் பண்ணி ஆட் பண்ணுங்க. இதோட ஒரு கையளவுக்கு கருவேப்பிலையும் ஆட் பண்ணுங்க. இதை கொஞ்ச நேரம் வதக்குங்க. வெங்காயத்தை லைட்டாக வதக்கியாச்சும். அடுத்ததான் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததான் நம்ம பச்சை மிளகாய் ஆட் பண்ண போகிறோம். இங்கே நான் ஒரு 3 பச்சை மிளகாய் ஆட் பண்ணுறேன். பட் இந்த டிஷ்ஷுக்கான காரமே இந்த பச்சை மிளகாய் மட்டும்தான். ஸோ உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக ஒரு கையளவுக்கு புதினா, கொத்தமல்லி ரெண்டுமே சேர்ந்த மாதிரி ஒரு கையளவுக்கு இருந்தால் போதும். இதோட ஒரு பெரிய சைஸ் தக்காளி குட்டி குட்டியாக நறுக்குனது. இது எல்லாத்தையும் இப்போ நல்லா வதக்கிக்கலாம். தேவையான அளவு உப்பு. இப்போ பாஸ்மதி ரைஸ் ஆட் பண்ணிடலாம். 1 கப் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ். இது ஆல்ரெடி நான் ஒரு 1/2 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சுட்டேன். 1 கப் பாஸ்மதி ரைஸ்க்கு 1.5 கப் தேங்காய் பால். இங்கே நம்ம தண்ணி எதுவும் ஆட் பண்ண போகிறது கிடையாது. அதே மாதிரி தேங்காய் பாலும் முதல் பால் 2வது பால்லாம் கிடையாது. எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி 1.5 கப் அளவுக்கு ஆட் பண்ணுங்கள். இதோ இதை ப்ரெஷர் குக் பண்ணலாம். 2 இல்லைன்னா 3 விசில். இதோ நம்மளோட தேங்காய் பால் சாதம் ரெடி ஆயிடுச்சு. இதை கலந்து விடுங்க. நல்லா பொறுமையாக உடைச்சிடாம கிளறி விடுங்க. இதை நீங்கள் நெய்யிலே கூட செய்யலாம். நெய்யிலே செஞ்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். பட் நான் இங்கே ஃபைனலாக 1 ஸ்பூன் நெய் ஊற்ற போகிறேன். அவ்வளோதான். இதோ நம்மளோட தேங்காய் பால் சாதம் இங்கே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. வேற ஒரு இன்ட்ரெஸ்டான ரெசிபியோட உங்களை சந்திக்கிறோம். எங்கள் வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காம எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்ததா கத்திரிக்காய் சாதம். இதுக்கு முதல்ல நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கணும். ஸோ கொஞ்சமாக ஆயில் பேனில் விடுங்க.
இதில் ஒரு சின்ன துண்டு தேங்காவை நறுக்கி போடுங்க. தேங்காய் நல்லா வதங்கணும். தேங்காய் ஓரளவுக்கு வதங்கிருச்சு. அடுத்ததாக 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 2 டீஸ்பூன் மல்லி, 1 டீஸ்பூன் வெள்ளை எள்ளு, 2 இல்லைனா 3 காஞ்ச மிளகாய். இதெல்லாம் நல்லா வறுத்தெடுங்க. இது இப்போ சூப்பராக வறுபட்டுருச்சு. இது ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். ஆறுனதும் நல்லா பொடி பண்ணி வச்சுக்கலாம். இந்த சாதம் செய்யறதுக்கான மசாலா பொடி ரெடி. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்ததாக கொஞ்சமாக ஆயில் பேனில் விடுங்க. இதில் கொஞ்சமாக முந்திரி பருப்பு வறுத்தெடுத்துக்கலாம். முந்திரி பருப்பு ஆப்ஷனல் தான், தேவைன்னா போட்டுக்கோங்க. இதை நல்லா வறுத்தெடுங்க. கேஷ்யூஸ் நல்லா வறுபட்டுருச்சு. இதை வெளியே எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததாக இதே எண்ணெயில் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு சேர்க்க போகிறோம். எல்லாமே அரை டீஸ்பூன். கடுகு வெடிக்கட்டும். பருப்பு ரெண்டும் கலர் மாறிடும். இப்போ ஒரு 1/2 கப் அளவுக்கு, அதாவது ஒரு சின்ன சைஸ் பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக சாப் பண்ணி ஆட் பண்ணுங்க. அடுத்து ஒரு கையளவுக்கு கருவேப்பிலை. இதோட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் அண்ட் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள். இதெல்லாம் நல்லா கலந்து விடுங்க. இதோட இப்போ நம்ம கத்திரிக்காய் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 3 இல்லைன்னா 4 கத்திரிக்காவை 4ஆக வெட்டி ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு, கத்திரிக்காய் ஓரளவுக்கு வதங்கினா போதும். நம்ம பின்னாடி தண்ணி ஊற்றியும் வேக வைக்க போகிறோம். இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிற அந்த மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக நம்ம புளி தண்ணி ஆட் பண்ண போகிறோம். நான் ஒரு சின்ன லெமன் சைஸ் புளியை ஒரு 1/2 கப் தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். இது ஒரு 10 நிமிஷம் ஊறிடுச்சு. இதை ஃபில்டர் பண்ணிக்கலாம். இந்த 1/2 கப் தண்ணி போதும் கத்திரிக்காய் நல்லா வேகிறதுக்கு. இதை ஒரு மூடி போட்டு நம்ம ஒரு 5 நிமிஷம் வேக வைக்கலாம். இது அடி பிடிச்சிடக்கூடாது. ஸோ அதுக்காக நடுவில் ஒரு தடவை இந்த மாதிரி எடுத்துகிட்டு கிளறிட்டு திரும்ப ஒரு 5 நிமிஷம் குக் பண்ணுங்கள். இந்த மாதிரி குக் பண்ணிங்கன்னா நல்லா எண்ணெய் கக்கிட்டு வந்துடும். இதோ பர்ஃபெக்டாக இருக்குது. இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கிற முந்திரி பருப்பு அண்ட் நறுக்குன்னு கொத்தமல்லி இலை ஆட் பண்ணலாம். அவ்வளோதான், கத்திரிக்காய் மசாலா ரெடி. இதை நம்ம இப்போ சாதத்தோடு ஆட் பண்ண போகிறோம். அண்ட் இது 3 கப் அளவுக்கு சாதம். நான் இங்கே பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். பட் நீங்கள் நார்மல் சாப்பாடு ரைஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து உடைச்சிடாம கிளறி விடுங்க. நம்மளோட கத்திரிக்காய் சாதம் இங்கே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறோம். எங்கள் வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காம எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்ததா பார்க்கலாம் தக்காளி சாதம். இதுக்கு கொஞ்சமா ஆயில் பேன்ல விடுங்க. இதுல 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்து ஆட் பண்ணலாம். கடுகு வெடிக்கட்டும். உளுந்து கலர் மாறட்டும். கடுகு வெடிச்சதும் ஒரு கையளவுக்கு கருவேப்பிலை, கருவேப்பிலை லைட்டா வதங்கினதும் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது, 2 இல்லைன்னா 3 பச்சை மிளகாய். இதோட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்ததா ஒரு கப் அளவுக்கு நீல நீளமா நறுக்குன பெரிய வெங்காயம், ஒரு பெரிய சைஸ் பெரிய வெங்காயம் இதுக்கு கரெக்டா இருக்கும். இதோட தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டே வாங்க. உப்பு சேர்த்தாலே வெங்காயம் கொஞ்சம் சீக்கிரம் வதங்க ஆரம்பிக்கும். ஸோ ஓரளவுக்கு வதக்கிட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஆட் பண்ணுங்க. அடுத்தது ஆட் பண்ணலாம் இந்த ரெசிபியோட மெயின் இன்கிரீடியன்ட் தக்காளி. ஒரு கப் அளவுக்கு தக்காளி, அதாவது ஒரு 2 இல்லைன்னா 3 பெரிய சைஸ் தக்காளியை கட் பண்ணி ஆட் பண்ணுங்க.
இது இப்போ நல்லா வேகணும். ஸோ மூடி போட்டு ஒரு 2 இல்லைன்னா 3 நிமிஷம் வேக விடலாம். இதோட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நான் கரம் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு அந்த டேஸ்ட் பிடிக்குன்னா மட்டும் ஆட் பண்ணுங்க. இது ஆப்ஷனல் தான். இதை திரும்பவும் ஒரு மூடி போடுங்க. நல்லா ஒரு 2-3 நிமிஷம் குக் பண்ணுங்க. இதோ எண்ணெய் நல்லா மிதந்துட்டு வந்துருச்சு. இப்போ தக்காளியை அப்படியே கரண்டி வச்சே மசிச்சு விடுங்க. தக்காளியை நல்லா மசிச்சு விட்டாச்சு. திரும்பவும் மூடி போட்டு நல்லா எண்ணெய் கக்கிட்டு வர வரைக்கும் குக் பண்ணலாம். இதோ நம்மளோட தக்காளி மசாலா நல்லா எண்ணெய் கக்கிட்டு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜ்ல ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இதை இப்போ நம்ம சாதத்தோட மிக்ஸ் பண்ண போறோம். நான் ஒரு டம்ளர் அரிசி போட்டு சாதம் வச்சிருக்கேன். ஒரு 3 கப் அளவுக்கு சாதம் இருக்கும். இதை நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் இங்க ரெகுலரா யூஸ் பண்ற சாப்பாடு அரிசி தான் யூஸ் பண்ணிருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்ட பாஸ்மதி அரிசி கூட யூஸ் பண்ணிக்கோங்க. மசாலாவை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து சாதம் நல்லா உடைஞ்சிராம மெதுவா கிளறிட்டே வாங்க. இதோ சூப்பரா கலந்து விட்டாச்சு. நம்ம தக்காளி சாதமும் இங்க சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை சந்திக்கிறோம். எங்க வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃபைனலா சீரக சாதம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் பேன்ல விடுங்க. இதுல ஒரு பிரியாணி இலை, ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 3லேருந்து 4 கிராம்பு ஆட் பண்ணிக்கோங்க. இதோட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஆட் பண்ணி நல்லா வறுத்துட்டே வாங்க. அடுத்ததா சின்ன சைஸ் பெரிய வெங்காயம் நீள் நீளமா சாப் பண்ணது அண்ட் 2 இல்லைன்னா 3 பச்சை மிளகாய் உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு மிளகு டேஸ்ட் பிடிக்கும்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகை நல்லா 1-2 தட்டி சீரகம் ஆட் பண்ணும் போதே போட்டு வறுத்துருங்க. அதுவும் நல்லா இருக்கும். இப்போ ஒரு கை அளவுக்கு கொத்தமல்லியை குட்டி குட்டியா நறுக்கி ஆட் பண்ணலாம். வெங்காயத்தை ரொம்ப ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்க வேண்டாம். ஓரளவுக்கு ஒரு 2-3 நிமிஷம் வதக்கினா போதும். இப்போ தண்ணி ஆட் பண்ணலாம். 2 கப் அளவுக்கு நான் தண்ணி விட்டுருக்கேன். 1 கப் நான் பாஸ்மதி ரைஸ் எடுக்க போகிறேன். ஸோ 1க்கு 2 தண்ணி. இதோட தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இது 1 கப் பாஸ்மதி ரைஸ். நான் ஆல்ரெடி 1/2 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சுட்டேன். இப்போ தண்ணியை வடிகட்டிட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு மூடியை போடுங்க. நல்லா தண்ணி வத்தணும். வத்துற வரைக்கும் நீங்கள் குக் பண்ண போகிறீங்க. அண்ட் இதை மீடியம் ஃப்ளேம்லேயே குக் பண்ணுங்கள். இதோ தண்ணி நல்லா வத்தி வந்துருச்சு. நல்லா தண்ணி வத்திருச்சு. பட் அங்கங்கே லைட்டாக மாய்ச்சர் இருக்குது. ஸோ மூடி போட்டு இந்த மறுபடியும் ஒரு 2 நிமிஷம் நான் சிம்மில் குக் பண்ண போகிறேன். இதோ ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்ததான் நம்ம முந்திரி பருப்பை வறுத்துக்கலாம். கொஞ்சமாக நெய் பேனில் விடுங்க. இதில் நான் ஒரு 15 முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ எடுத்துக்கோங்க. நல்லா ஒரு லைட் ப்ரௌன் ஷேட் வரணும். அது வரைக்கும் நல்லா பருப்பை வறுத்துக்கோங்க. இதோ பருப்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை ரைஸோட சேர்த்தலாம். ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு மேலே கொத்தமல்லி இலை தூவி ஃபினிஷ் பண்ணிடலாம். இதோ நம்மளோட சீரக சாதம் இங்கே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை சந்திக்கிறோம். எங்கள் வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் மறக்காம எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.